கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் சங்கீதங்களின் புஸ்தகம் 135 சங்கீதம் 5 வசனம். கர்த்தர் பெரியவர் என்றும் நம்முடைய ஆண்டவர் எல்லா தேவர்களுக்கும் மேலானவர் என்றும் நான் அறிவேன். என் அன்புக்குரியவர்களே, சங்கீதக்காரன் இப்படி எழுதுகிறார்: கர்த்தர் பெரியவர் என்றும் நாம் வழிபடுகிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எல்லா தேவர்களிலும் மேலானவர் என்றும் நான் அறிவேன். நீங்களும் நானும் தெய்வத்தை அறிந்து வைத்திருக்கிறோமா? அவரை பற்றி நாம் அறிந்திருக்கிறோமா? அவர் என்னென்ன காரியங்களை செய்திருக்கிறார், எப்படியெல்லாம் இந்த உலகத்தை உண்டாக்கினார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோமா? இல்லை என்றால் ஏதோ எல்லாரும் தேடுறாங்க அப்படிங்கிறது போல நம்ம தேடுகிறோமா? தேவனுடைய பிள்ளைகளே, நம் கர்த்தர் யார்? நமக்கு முன்பாக இருக்கப்பட்ட ஊழியக்காரங்க, விசுவாசத்தில் வந்த தேவ மனிதர்கள் எல்லாம் எப்படியெல்லாம் அவரை வழிபட்டாங்க, எப்படியெல்லாம் அவர்களுக்கு அவர் உதவி செய்தார். சிங்கத்தின் குகையிலிருந்து கர்த்தர் ரட்சித்தார், தீயிலிருந்து ரட்சித்தார், பயங்கரமான குழியிலிருந்து தூக்கி எடுத்தார். அவர் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்தை அவர் எப்படியெல்லாம் காப்பாற்றினார் என்பதை அறிந்து வைத்திருக்கிறீர்களா? சிறியவனை புழுதியிலிருந்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தினார் என்பதை அறிந்து வைத்திருக்கிறோமா? மீன் வயிற்றுக்குள்ளே போட்டு 3 நாள் கழிச்சு அவனை வெளியே எடுத்ததை அறிந்து வைத்திருக்கிறோமா? தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதக்காரன் சொல்லுகிறார், அவர் பெரியவர் என்றும் நம்முடைய ஆண்டவர் எல்லா தேவர்களுக்கும் மேலானவர் என்று நான் அறிவேன். அப்பொழுதுதான் கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம குடும்பத்தில், நம்ம தேசத்தில் எழுப்புதல் வரும். நம் வழிபடுகிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறிய வேண்டும். எப்படிப்பட்டவர் என்று அறிய வேண்டும் என்கிற எண்ணம் நமக்குள்ள வந்துட்டாலே நம்ம வீட்டில் ரட்சிப்பு வந்துடும், எழுப்புதல் வந்துடும், சமாதானம் வந்துடும், மேன்மை வந்துடும். நான் எதற்காக பிடிக்கப்பட்டேன், எதற்காக பிறந்தேன், எதற்காக வளர்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதை வெளிப்பாடு நமக்கு வந்துவிடும். என்னுடைய பிள்ளைகள், நாம் கர்த்தரை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவரை அறிவதே நித்திய ஜீவன். ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம். உம்மை அறிகிற அறிவை எனக்கு தாரும். இன்னும் அதிகமாக உம்மை தியானித்து நீ எப்பேற்பட்ட தெய்வம் என்பதை எனக்கு மாத்திரமல்ல, என்னை சார்ந்த யாவருக்கும் சொல்லத்தக்க கிருபைகளை நீ தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளை எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்து தாரும். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே தேவ பிரசன்னம் இறங்கி வரட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.